ஈரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்ட ரவுடி ஜானின் உடல் சொந்த ஊரான சேலம் மாநகரில் உள்ள கிச்சிபாளையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இது குறித்த விவரம் என்ன? சேலம் கிச்சிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஜான். இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கொலை வழக்கு தொடர்பாக நிபந்தனை ஜாமீனில் இருந்தவர் நேற்று காவல் நிலையத்தில் கையில் பெறுவதற்காக சென்றபோது ஈரோடு மாவட்டம் நசீனூர் அருகே உள்ள சேலம்-காவி தேசிய நெடுஞ்சாலையில் கந்தம்பாளையம் பகுதியில் காரிலேயே வைத்து அங்கு வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக தற்போது வரை 11 பேர், அதாவது 9 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள். இருவர் நீதிமன்றத்தில் விசாரணைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து போலீசார் தொடர்பாக விசாரணை செய்து வருகிறார்கள். தற்பொழுது ஜானினுடைய உடல் உடற்கூறு செய்யப்பட்டு அவர்களுடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த உடலானது அவரது சொந்த ஊரான சேலம் மாநகரில் இருக்கக்கூடிய கிச்சிபாளையம் பகுதிக்கு தற்பொழுது உடல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த சேலம் மாநகர் கிச்சிபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றி அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் ஆங்காங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இங்கே வேறு எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் காவல்துறையினர் சில இடங்களில் தடுப்பு அரண்கள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது சேலம் கிச்சிபாளையம் பகுதியில் ஜான் உடலுக்கு அவருடைய உறவினர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஜானினுடைய உடலானது நாமக்கல் மாவட்டம் உள்ள அவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் கொண்டு அடக்கம் செய்வதற்காக முடிவு செய்திருக்கிறார்கள். இங்கு உறவினர்கள் அஞ்சலி செலுத்திய சற்று நேரத்தில் அவருடைய உடலானது நாமக்கல் மாவட்டம் சேடர்பாளையம். நன்றி கோகுல், கூடுதல் விவரங்களுக்காக.